அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை மாத்திரம் எழுதலை. அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இன்னைக்கு மனிதனுடைய ஆசை எல்லாம் பணம் தான். நிறைய பேருக்கு கடவுளே பணம் தான். பணம் 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 இல்லாமல் வாழ முடியாது. பணம் நம்முடைய தேவை. ஆனால் அந்த பணத்தை தருகிற தேவன் நமக்கு ரொம்ப முக்கியமானவர் என்பதை நினைத்து கொள்ளுங்க. பண ஆசை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பண ஆசை நமக்குள்ளே இருந்து அதை வேரோடு நாம் அழிச்சு விடணும். பண ஆசை இல்லாதவர்களாக நம்ம இருந்து நடக்கும்போது தான் வேதம் வாக்கு கொடுக்கிறது, ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். பண ஆசை உள்ளவர்களிடத்துல ஆண்டவர் நிச்சயமாக கூட இருக்க மாட்டார். அதனால் இருக்கிறத போதுன்னு இல்லைங்க, சம்பாதியத்தை சம்பளமாக எல்லாம் போதுன்னு என்னங்க. ஆனால் தேவைகள் நிறையா இருக்குது, எனக்கு இருக்கிறது பத்தாது அப்படின்னா உங்கள் தேவையெல்லாம் தேவனிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். காட் பிளஸ் யூ.